நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக என்கிற இறை வார்த்தைகளை நாம் இன்று லூக்கா நற்செய்தியாளரிடமிருந்து பெற்று அதையே நம்முடைய குருத்தோலை பவனிக்கான ஆரம்ப வார்த்தைகளாக நாம் முன்வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரையே நாமும் நம் கண்முன் வைத்து நிற்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த வரிகளை பாடி அவரை மாட்சிப்படுத்துவோம். ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இன்று திருப்பாடல் 22 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தந்தையாகிய இறைவன் மகனை முற்றிலுமாக கைவிட்டார். நம்மை கையில் எடுப்பதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை மாட்சியில் உயர்த்துவதற்காக இந்த ஆண்டவர் தன் மகனை கை நெகிழ்ந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது கடவுளை நம்புகிற பிள்ளைகள் சந்திக்கிற துன்பங்கள், துயரங்கள், அவர்கள் சோதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் எல்லாம் பிறருடைய பார்வையில் பெரிய கேள்வியாக மாறுகிறது. இவர்கள் கடவுளை நம்பி இருந்தார்கள், கடவுள் இவர்களுக்கு என்ன செய்து விட்டார்? அந்த நேரத்தில் எல்லாம் நம் நம்பிக்கை உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல அடையாளமாக எந்த நேரத்திலும் கடவுளை விட்டு விலகாத அந்த நம்பிக்கையோடு வாழ கற்றுத்தருகிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம். என் இறைவா,
ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என்கிற வார்த்தை. பல்வேறு சூழல்களில் நாமும் சிதைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உறவுகளால், நண்பர்களால், நம்மை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கையாளர்களால். ஆண்டவரை நம்புவோர் வெட்கப்படுவதில்லை. உன் காயங்கள் எல்லாம் அவருடைய காயங்களால் சுகமாக்குவார். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதையும், என் வலிமை நீராக இருக்கிறீர், எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்கிற அந்த திருப்பாடல் ஆசிரியருடைய ஜெபத்தோடு எங்கள் ஜெபத்தை நாங்கள் இணைத்து மன்றாடுகிறோம். துன்ப நேரம், கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் மீது நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.